பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளில் நீங்கள் பரலோகத்தை பார்க்க விரும்புகிறீங்களா இல்லை பிரவேசிக்க விரும்புகிறீங்களா அப்படிங்கிற தலைப்பின் கீழாகத்தான் சில வார்த்தைகளை பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, தேவன் படைத்த இந்த படைப்புகளில் தேவன் உண்டாக்குற இந்த மனிதர்களிடையே மீட்டெடுப்பதற்கான வழிமுறையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். வேதாகமத்தின் முழு பகுதிகளில் நீங்கள் பார்க்கிற போது சில பகுதிகள் சில காரியங்கள் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது ஆவியானவர் தான் அவர்களுக்கு அதை விளக்கி காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் பார்க்கிற பொழுது, அருமையாக இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தி வந்த மோசேயை குறித்து பார்க்கிற பொழுது, ஆண்டவர் கானானுக்குள் அழைத்து செல்லும்படி பணித்து கொண்டு வந்தார். ஆனால் மோசேயே, நீ கானானை பார்க்கலாம், உள்ளே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிறார். அப்படியாக தேவன் ஒரு ஓமையை சொல்லுகிற பொழுது, ஐஸ்வர்யவான் தரித்திரன் இருந்தார்கள். தரித்திரன் ஆபிரகாமுடைய மடியிலே இளைப்பாறுகிறதை ஐஸ்வர்யவான் நரகத்திலிருந்து, அந்த பாதாளத்திலிருந்து பார்த்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் பார்க்கிறதற்கு என்கிற ஒரு நிலை, உள்ளே பிரவேசிக்கிறது என்கிற ஒரு நிலை என்கிற நிலையை இரண்டு விதமாக வேதாகமம் விளக்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் ஒரு நிலை அப்படி இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நிக்கோதேமு என்கிற ஒரு மனிதன் வருகிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. திரும்ப எப்படி ஆண்டவரே என்கிற கேள்விகளை கேட்கிற போது 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த அநேக கிறிஸ்தவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்காக இருக்கிற பட்சத்தில் நாம் பரலோக ராஜ்யத்தை பார்க்கக்கூடியவர்களாக மட்டும் இருந்து விடுகிறோமா, இல்லை பிரவேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் கொஞ்சம் பரிசீலனை செய்ய வேண்டியிருக்கிறது. அதனுடைய உறுதியான நிலைப்பாடை குறித்து நாம் பிற்பாடு பார்க்கலாம். ஆனால் ஒரு ஓரளவிலான தகவலை நாம் இன்று பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை வைத்திருக்கிற நோக்கம், திட்டம் என்பதை யார் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பார்ப்பதற்கான பாக்கியத்தை தேவன் தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அந்த ராஜ்யத்தை பார்ப்பதற்கான பாக்கியவான்களாக நாம் மாறிவிடுகிறோம். ஆனால் அதில் பிரவேசிக்கிறதற்கான பாக்கியம் ஆவியினால் பிறக்க வேண்டும் என்கிற நிலையை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அநேகர் ஞானஸ்தானத்தை எடுத்து விடுகிறார்கள், அநேக ஊழியர்கள் ஞானஸ்தானத்தை கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் ஆவியானுடைய நிரப்புதல் என்பது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் மிக அவசியமானது. அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் அந்த ராஜ்யத்தில் பார்க்கவும் அதில் பிரவேசிக்கவும் முடியும் என்று அருளாளர் இயேசு சொல்லுகிறார். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த உலக நடப்பிலுமே கூட நாம் ஒரு அயல்நாட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் தனிப்பட்ட வகையிலே ஒவ்வொருத்தர் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கணும். இந்த பாஸ்போர்ட் நான் அங்கே போகலாங்கிற தகுதி எனக்குரியது. ஆனால் அங்கே உள்ளவங்க எனக்கு விசா அனுப்புனா தான் நான் அந்த வெளிநாட்டுக்கு போக முடியும். அப்படியானால் இந்த உலக அமைப்புகளிலே நமக்கு கொடுத்திருக்கிற பாஸ்போர்ட் ஆனது வெளியே நாம் போவதற்கு, வெளிநாடுகளுக்கு போவதற்கான தகுதியுடைய நபராக நாம் இருந்தாலும் வெளியில் இருக்கிற அந்த நாடு நமக்கான தகுதியை தருகிற பட்சத்தில் தான் நம்மால் போக முடிகிறது. ஒருவேளை நம்முடைய கரத்துல பாஸ்போர்ட்டும் கிடைச்சிட்டு விசாவும் வந்துட்டு அப்படின்னு வைங்களேன், ஆனால் நம்முடைய செயல்பாடுகளில் ஏதாவது ஒரு கொலையோ ஒரு பிரச்சனையோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு நம்முடைய பாஸ்போர்ட்டை விசாவை வாங்கி வச்சிடும். இப்பயும் நம்மளால போக முடியாது. இப்போ உலக வாழ்க்கையிலே நம்முடைய பயணங்கள் தடைபடுகிறது போலவே ராஜ்யத்துக்குரியதான பங்களிப்பு என்கிற விஷயங்களில் நாம் ஞானஸ்தானம் பெற்றவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைகளோடு இருந்து விட்டால் பத்தாது, பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. ஏனென்று சொன்னால் ஆவியினுடைய நிலைப்பாடை குறித்து வேதம் சொல்லுகிற போது எல்லாவற்றையும் நிதானித்து ஆவியினால் நடத்தப்படுவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற நபராக இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை உங்களுக்குள் சரியாக இருக்கிறதா என்று பரிசோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களை ஆவியானவர் தான் நடத்துறாரா, இல்லை உங்களை டினாமினேஷன் அல்லது பாஸ்டர்ஸ்ங்க அல்லது பல்வகையான ஊழியக்காரருடைய செய்திகள் அல்லது யூடியூபுகள் அல்லது ஏதோ கருத்து புத்தகங்கள், பல வகையான கொள்கை கோட்பாடுகள்லாம் இருக்கு, இதெல்லாம் உங்களை நடத்துதாங்கிறத தயவு செய்து நீங்க உங்களை நிதானிச்சுக்கன்னு அன்பா கேட்டுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் பரிசுத்த ஆவியை நடத்த சுத்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்க அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுடைய வாழ்க்கையை ஏதாவது இந்த உலகத்தினுடைய அக்கிரம செயல்களுக்கு நீங்கள் விட்டு விடுவீர்களானால் நீங்கள் ராஜ்யத்தை பார்க்கலாம், பிரவேசிக்க முடியாதுங்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்துவிடும். அருமையானவர்களே, தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்வோம். நல்ல கிரியைகளை செய்வோம்.
ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு வந்து வாசலில் நின்று கதவை தட்டுகிற பொழுது நாங்கள் உமக்காய் அற்புதம் செய்தோம், அடையாளம் செய்தோம், அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் போது ஆண்டு சொல்வாரா, அக்கிரம செய்கைக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன் என்று. அருமையானவர்களே, உங்களுடைய கிரியைகள் கிரமமானதாக ஒழுங்கானதாக இருக்குமானால் உங்களுக்கு ராஜ்யத்தினுடைய பங்களிப்பு இருப்பு என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். ஒரு காலையில் எழுந்திருப்பது, ஒரு அன்போடு பகிர்ந்து கொள்வது, அந்தந்த கடமைகளை நாம் சுறுசுறுப்பாய் செய்வது, மற்ற மனிதர்களோடு அன்பு நேயத்தோடு பழகுவது, யாரை பற்றியும் யாரையும் குறை சொல்லாமல் இருக்கிறது என்று நிறைய கிரமமான கிரியைகள் என்று இருக்கிறது. அந்த அழகான அமைப்புகளில் பொறுமையாய் இந்த சமூகத்தை குறைவுகளை மன்னித்து மனமார்ந்து வாழ்கிற பொழுது நீங்கள் ராஜ்யத்தை பார்க்கவும் அதற்குள் பிரவேசிக்கவும் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற ஒரே விதமான ஞானஸ்தானத்தை மட்டுமே இல்லை, இது பேசப்படுகிற அந்நிய பாஷை என்கிற சில பலவாழி மொழிகளை பேசுறாங்க. அவங்கள் தாமே தருண அந்நிய பாஷைன்னு சொல்லிப்பாங்க. நான் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசவில்லை, ஆனால் மனிதர்களே தங்களுக்குள் சில வார்த்தைகளை எதையோ பேசி திருப்திப்படுத்திக் கொள்கிறார்கள். உங்களை நீங்களே நிதானித்து அறிவீர்களானால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த சத்தியம் விடுதலையாக்கும் ஊழியங்கள் உங்களை சத்தியத்துக்கு நேராக நடத்துவதற்காகத்தான் பிரயாசப்படுகிறோம். ஆகவே உங்கள் தனிப்பட்ட கருத்துகள், இயக்கங்கள், விருப்பங்கள், வேதாகமத்தை குறித்த காரியங்கள் இருக்குமானால் என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்கள். உங்களால் இயன்றதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை கனப்படுத்தி மேன்மையாக வைப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.